ஹாய். ஹாய். ப்ரோக்ராம்ல என்ன நடந்துச்சு, வீக்கெண்ட்ல என்ன நடந்துச்சு இதெல்லாம் விடுங்க. இப்போ மெயின் மேட்ரே லைவ்ல நடந்தது. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வீடியோ எடுக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்குள்ள ஒரு 30 பேர் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து இதை சொல்லிடணும். அதாவது முழுசா சந்திரமுகியா மாறின சாண்ட்ரா வந்து இப்போ கரண்டா லைவ்ல இருக்காங்க. இதை விட ஒரு பொம்பளையால வந்து கீழ்த்தரமா இறங்க முடியுமானா முடியாது. அவங்க பண்ணுவாங்க. ஆனா அவங்க போவாங்க. சேச்சி கேன் டு திஸ். அவங்க இருக்கிற லெவலுக்கு பிலோ பார் அவங்களால மட்டும் தான் போக முடியும். என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி வந்து பிரஜன் வந்து திவ்யா இருக்காங்க. அவங்க பாத்துக்கிறதுக்கு திவ்யா இருந்திருக்காங்க. சொல்லிட்டு போயிட்டாரு அவர் தெரியாதனமா. திவ்யா சபரிலா இருக்காங்க உங்களை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்றதுக்காகவே என்னமோ குத்தகைக்கு ஏத்த மாதிரி அவங்க 2 பேரும் பக்கத்திலே கிடக்குறாங்க. வந்ததுல இருந்து இவங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக 2 பேரும் ஜோக்கர் மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரு வேற வந்துட்டு திருச்செந்தூர் முருகருக்கு போலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அது அவர் பேசுறாரு. இவங்க இங்கேருந்து வந்துட்டு ஆமா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இதெல்லாம் இப்படி இருக்கு, இது நல்லா போகுது, அதெல்லாம் பண்ணி இவங்க வந்து அப்படியே பேன் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தப்ப திவ்யா கொடுத்தது குடிச்சுன்னு அது பசி, அதனால குடிச்சாச்சு. அது ஏன் குடிக்கணும்? அது வந்து சோறுலாம் நாங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம், மத்த சோத்துக்கெல்லாம் தான் வந்துரும். இவங்க ஒண்ணு என்ன பண்ணாங்க, உனக்கு அல்சர் இருக்குல்ல சாண்ட்ரா, சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு நான் கொஞ்சமா சாப்பாடு எடுத்து தருவா, நான் ஏதாவது டீ போட்டு தருவா, நான் வேற ஏதாவது தருவா, நான் ஏதாவது இது பண்ணி தருவா, அதை பண்ணி தருவா. சபரி அங்க ஒரே ஒரு வயசு சாப்பிடு, எனக்கும் அல்சர் இருக்கு, நானும் மாத்திரை போடணும், ஏதாவது அவர் சாப்பாடு பசங்க எடுத்து வந்து ஊட்டுறாரு. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணுவாரு? அவங்களும் வந்து நான் ஒரு வாய் ஊட்டி விடுவா. 2 பேர் போறாங்க வராங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு அவர் போயிட்டு அவர் எப்படி அப்படின்னா ஸ்பேஸ் தான் கொடுக்குறாங்க. இல்ல சாப்பிட தானே சொல்றாங்க. இல்ல எனக்கு வந்துட்டு எதுக்கு போயிட்டாருன்ற மாதிரி இவங்க இருந்ததுனால இவங்க வந்து பேசினாங்க. நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னாங்க. நம்ம இந்த வெளியில உட்காந்து பேசணுமா, வா நான் அழுகணுமா, அழுதுரு, யாருன்னா கூட இருக்கணும்னு நினைக்கிறியா, நான் இருக்கேன் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நீ எது யோசிக்க, நம்ம பேசலாம், நாளைக்கு நம்ம பேசலாம் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. இல்ல இப்பவே சொல்லிடுறேன், நீ வேற நான் மறந்துடுவேன். நான் சொல்றேன், நான் சொல்லணும்னு அவங்க சொன்னாங்களா, அதை சொல்லிடுறேன். நாளைக்கு பேசலாம் நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, எல்லாருமே அவங்களே என்னமோ எடுத்து வந்து பேசுற மாதிரி சொல்றாங்க. அவங்க நாளைக்கு பேசலாம், அப்புறமா பேசலாம் இதை பத்தின்னு சொன்னாங்க. சாண்ட்ராவே தான் எனக்கு இப்பவே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு வந்து இவங்க சொன்னாங்க. நம்ம வந்து மற்ற குரூப் மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பியா இல்லையோ, இந்த ஒரு வாரம் ரொம்ப வந்து டிஸ்டன்டா ஆயிட்டோம், நீ இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே எங்க 2 பேர்கிட்டயுமே நல்லா பேசல, எங்க 2 பேருக்குமே உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ இந்த திங்க் பண்றதுலயே போயிடுச்சு. ஆனா இது எப்படியாவது வந்து டாஸ்க் அஃபெக்ட் பண்ணுமோ நாங்க இன்னும் வேற யோசிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் மீறி எப்படியும் அந்த டாஸ்க் வந்து போயிடுச்சு. பட் நம்ம எல்லாமே அந்த ஒரு இவங்க எல்லாம் ஒரு பாண்டிங்கா இருந்தாங்க, இவங்க எல்லாம் இது இருந்தாங்க, நம்ம அந்த மாதிரி இருக்க முடியல. நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் கூட ட்விட்டர்ல எல்லாம் வந்து அவ பிளாபர் பண்றா, அவங்க அவளை ஹர்ட்டும் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல இந்த விஷயத்தை எப்படி வந்து நாசுக்கா சொல்லணும்ன்றதுக்காக ஒரு மழுப்பெல்லாம் ஒன்று சொல்றாங்க. நீ எங்க கூட பேசல, நீ பிரஜன் கூடயும் பேசல, எதுக்கு பேசலன்னு தெரியல, ஒரு விதத்துல நான் அதுக்கு வந்து இடைஞ்சலா இருந்துட்டேனோ, நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் நடுவுல இருக்கிறது உங்க 2 பேருக்கும் கஷ்டமா இருந்துச்சா, நான் நவுந்துட்ட உடனே நீங்க 2 பேரும் நல்லா பேசுங்க, இதான் அவங்க சொல்ல வராங்க. பட் அவங்க ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான வேலை சொல்றாங்க. பட் சாண்ட்ரா இப்ப பேசினாங்க பாருங்க, ஒரு கீழ்த்தர புத்தி இருக்கிற ஒரு பர்சனால மட்டும்தான் வந்து அதை பேச முடியும். அடுத்து என்ன ஆயிடுச்சு, இது அவங்க திருப்பி வெளில போனாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க, அப்பயும் சாப்பிடல. அப்புறமா நிறைய பேர் வந்து கேட்டாங்க, சபரி வந்து கேட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது, ரம்யா வந்து படிக்க சொல்றாங்க. அப்ப அதுல வந்து என்ன போட்டிருந்ததுன்னா, எல்லாரும் அவங்கவுங்க பேகை வந்து எடுத்து வந்து இதுல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோர் ரூம்ல. அதே மாதிரி பிரஜனோட திங்ஸையும் வந்து எடுத்து போட்டு அது எடுத்து வந்து உடனே வைங்கன்னு சொல்லி வந்திருந்தது. உடனே இவருக்கு வந்துதான் இல்ல மத்தவங்க 2 பேருமே சரி அது வந்து வைக்க சொன்னாங்க. சோ அதனால இவங்க வந்து சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எதையுமே சொல்லல. நீங்க ஆக்சுவலா அந்த லைவ்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும், சுத்தமா வாயை திறக்காம அமுக்குனி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. இவங்க வந்து நான் பண்ணட்டுமா சொல்லு சாண்ட்ரா, நான் பண்ணட்டுமா, நான் இல்ல சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா, நான் என்ன பண்ணணும் சொல்லு. இல்ல சொல்லல. அப்புறமா பாத்ரூம் கிட்ட போயிட்டு வேண்டாம் அப்படினு போய்டாங்க. அப்புறம் போய் உட்கார்ந்துட்டு அவர் பிரஜனோட Dress எடுத்துட்டு, நான் சீரியஸா சொல்றேன், வேண்டிய இடம்டா இது, you deserve this place. இன்னைக்கு அவங்க பண்ணதும் சரி எல்லாமே சரி, நாங்க லாஸ்ட் டைம் அளவுக்கு இல்லனாலுமே அவங்க பண்ற ரியாக்ஷன் மொத்தமும் அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன் மாதிரியும், இல்ல அவர் உயிருக்கே பாதிப்பு இருக்கு, இல்ல வேற மாதிரி இருக்கு அவங்க பண்றது. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஒரு எவி டை வெளில போறாரு, வெளியில உட்காந்து உங்க ஷோவை பார்க்க போறாரு மாதிரி இல்ல. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். சபரியும் சொன்னாரு, அவரே பார் ஜாலியா சொன்னாரு, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்க. இத எஃப்ஜேவும் சொன்னாரு, ஜாலியா சொல்றாங்க. யார் சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம சிம்பத்தி கார்டு வேணும்ல, மொத்த சிம்பத்தியையும் ஓட்டு போட்டு அப்படியே கார்டுல திவ்யாவால தான் என் புருஷன் வெளிய போனா திவ்யாவை வெளில அனுப்பு. ஆமா, அதுதான் பேசிக்கா. எனக்கு கப்ப கொடு. அது மட்டும் இல்லாம அவங்க பேசின டயலாக்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன். இங்க இருந்து அவங்க வந்தாங்க, திருப்பி இதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நான் வேணா எடுத்து வைக்கட்டா, இவ்வளவுதான் அவங்க கேட்டதே, நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க எடுத்தாங்க. உனக்கு ட்ரே வேணுமா, நான் கொட்டிட்டு கொடுத்துட்டேன்ல ட்ரேவை. அவங்க ட்ரேவையே கேட்கல, இவங்களாவே வந்து அத விஷயத்த மாத்தணும், திவ்யா மேல பழிய போடணும், மாத்தி விடணும்,
கோல் மூட்டி வேலை பாக்குறதெல்லாம் வந்து சாண்ட்ரா சேச்சிக்கு தான் நல்லா வரும். அதை தான் உட்காந்து அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. அங்க மொத்த நரேட்டிவையும் மாத்துனாங்க பாரு. அது வந்து என்ன சொல்றது, அந்த உத்தம புத்திரன் நான் திருப்பி வந்து நான் சாண்ட்ராவை வந்துட்டு அந்த இமோஷனல் ஏகாம்பரத்தோட வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் தான்டா கிரியேட்டர், என்ன சுத்தி தான் நான் இப்ப நினைச்சேன்னா ஒரு கேரக்டர் உயிரோட வரும். இல்ல விஜய் சேதுபதி எப்படி வெளிய அமிச்சாரு என் புருஷனை, அந்த கோவம். இப்ப அவங்க வந்தாங்க, வந்தோடனே நீ எதுக்கு சாண்ட்ரா இப்படி பேசுற அப்படின்னாங்க. உடனே அவங்க வந்துட்டு என்ன சொல்லணும், இன்னுமா நான் என்ன சொல்லணும், சொல்லணுமா நான் நீ என்ன பண்ணேன்னு, நான் சொல்லணுமா நீ என்ன பண்ணேன்னு, உனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணேன்னு. பேசிக்கா அவங்க சொல்ல வர்றது, நீ ஏன் புருஷனை கைக்குள்ள போட்டு அஃபேர் வச்சுக்கிட்ட, நீ ஏன் புருஷன் கூட தப்பா நடந்துக்கிட்டன்றத அதை திருப்பி இம்ப்ளை பண்றாங்க இந்த சாண்ட்ரா. உங்க புருஷன் ரொம்ப யோக்கியமா? அப்போ ஒரு பொண்ணு மேல போய் இவ்வளவு அக்யூசேஷன் வைக்கிறீங்க, அப்ப அதுல இன்வால்வ் உங்க ஹஸ்பண்டும் தானே சொல்றீங்க. அவருக்கு உட்காந்து உருகி அழுது இருக்கீங்க. அந்த பொண்ணு அண்ணன் கூப்பிடுது, உங்க காதுல கேட்கலையா? உங்களோட டிக்ஷனரியில அண்ணன்றது வந்துட்டு ஹஸ்பண்டா? அவரே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்ம் இவர் ஒண்ணுல துண்டிக்கணும் நாங்களாம் அதுல இருந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு கதை. இவங்கள மாதிரி ஒரு சைக்கோ வைஃப யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்கவும் கூடாது. இவ்ளோ பொசசிவா? இதுவே ஒரு நடிப்பு தான். ஒரு பொண்ணோட கேரக்டர் கெடுக்கிறதுக்குனே வந்திருக்க ஒரு ஜென்மம். என்னால வந்து ஒரு நல்ல வேர்ட்ஸே யூஸ் பண்ண முடியல சாண்ட்ராக்கு. இன்னைக்கு அவங்க கேட்ட வார்த்தை அது. இன்னமும் நீ என்ன பண்ணணும், அன்னைக்கு சொல்லணுமா நீ என்ன பண்ணேன்றாங்க. சொன்னாங்களே அன்னைக்கே சொன்னாங்களே, உங்க ரெண்டு பேரும் பார்த்து ஊரே சிரிக்குது, சிரிக்குது வெளியில. அந்த காரணத்தினால அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க. அப்ப இவங்க தானே வெளியே போகணும். இவங்க இம்ப்ளை பண்றது திவ்யா வந்து அவரை கைக்குள்ள போட்டு அவரை மயக்கி அது வெளியில இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ அவரோட வாழ்க்கைய காப்பாத்திரணும், பிரஜன் மாதிரி ஒரு நல்லவரை திவ்யா மாதிரி ஒரு கேடு கெட்டவ வந்து அழிக்கிறா, சாண்ட்ரா மாதிரி ஒரு புண்ணிய ஆத்மாவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு கொடுமை நடக்கணுமா அப்படின்றதுக்காக பிரஜனை வெளியில எடுத்துட்டு சாண்ட்ராவை வந்து முழு முதல் காளி அவதாரம் எடுத்து திவ்யா மாதிரி ஒரு என்ன சொல்றது அசுரனை வந்து அழிக்கிறதுக்காக அததான் வந்து வச்சுக்கிட்டு அவங்க அந்த இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்ளோ கேவலமான ஒரு தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஐ ரியலி பிட்டி த டூ கேர்ள்ஸ், அவங்களோட ரெண்டு பொண்ணுங்க. சத்தியமா அந்த பொண்ணுங்க எந்த தப்புமே பண்ணலனாலும் இவங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து அதுங்க தலையில கட்டி அந்த லைஃப அழிச்சிருவாங்களோ என்னமோ. ஆனா இது வெறும் ஷோக்கு பண்ணிட்டு ரியல் லைஃப்ல அவங்க அப்படி இல்லாமையும் கூட போலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துட்டோமே அந்த மேனேஜர் டாஸ்க் அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கூட எல்லாருக்குமே அந்த ஒரு ஆக்ட் பண்ணும்போது ஒரு இது இருக்கும், சுத்தமா அவங்க இமோஷன்ஸை காட்டல. அப்பலாம் நான் சொன்னேன் செம்மையா ஆக்ட் பண்றாங்கப்பா, கொஞ்சம் கூட அவங்க இமோஷன்ஸ் காட்டலன்னு. ஆனா அந்த அடுத்ததுல பயப்படுறாங்கன்றப்போ ஒரு மூஞ்ச மாத்துனாங்க பாருங்க, அப்பவே தெரிஞ்சிருச்சு என்ன கில்லாடி கித்தியா இருப்பாங்க இவங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு புரியல. இந்த ப்ரோகிராம் பிரஜன் வந்தப்பயும் இந்த விஷயத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. ஆமா இத கேட்கணும் ஹியூமனிட்டி இல்லையான்னு கேக்குறாங்க, மனசாட்சி இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன பண்ணிட்டாங்க உங்களை? அவர் வெளியே சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, ஒய்ஃபை காப்பாத்த போறாரா திவ்யாவை காப்பாத்த போறாரான்னு பாப்போம் நம்மளும். நீங்க மட்டும் திவ்யா மேல ஒரு பழிய போடுங்க. சீரியஸா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இது வந்து நான் கம்பேர் பண்றேனோ என்னவோ நீங்க நினைச்சுக்கோங்க. பட் இது சீசன் 7ல பிரதீப்புக்கு நடந்த அதே விஷயம் இப்ப நடக்க போகுது. அவரை எப்படி ஒரு பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொன்னாங்களோ அங்க நிறைய பொண்ணுங்க மேல அக்யூசேஷன் வச்சாங்க. இங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல அக்யூசேஷன் வைக்கிறாங்க. அது அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துரும். இதுக்கு உட்காந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கு அங்க இது பார்வதியும் கமருதினும் அங்க அப்படித்தான் என்ன நடந்ததுன்னே தெரியாம அப்படிதான் என்ன அர்த்தம்? கமருதீன் மாதிரி ஒரு ஊர் கழுவியை பார்க்கவே முடியாது. பார்வதி ஒரு ஊர் கழுவி, அதுக்கு ஏத்த ஊர் கழுவி அவன் கிடைச்சிருக்கான். இந்த கான்வர்சேஷன் அப்ப கூட கனி வேற கனியை வாயில இருந்து எடுக்க மாட்டீங்களா நீங்க கனியே இல்ல. கனியை அவங்க சொல்றாங்க இந்த வாரம் அவ போயிட்டானா என்ன பண்றதுன்னு, அது உறுத்துது அவங்களுக்கு. நம்ம அவ்வளவு சொன்னமே நம்ம புருஷன் போயிட்டானே இதெல்லாம் மண்டையில போட்டு குழம்புது. அவங்க திருப்பி இந்த வாரம் பூரா கனி போயிடுவாங்க அசிங்கமா பேசியிருக்காங்க. அவளுக்கு இது கனி ஒரு கிழவின்னு பேசியிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜ் தான் ஆகுது, ஆனா கனியை போய் கிழவின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் இவங்க வந்து வெயிட் பண்றாங்கல்ல அந்த இந்த டாஸ்க்கு. விஜி வந்து வச்சு செய்வாங்க. விஜிலாம் சாதாரண ஆள் கிடையாது. அப்பயும் அவங்களும் தானே ஃபேமிலி ரவுண்ட்ல வருவாங்க. மற்றவங்களாம் யாரும் அவ்வளோ பேச மாட்டாங்க. இதுக்காகவே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கனிக்கு. இவ்வளோ நாளாக பெருசாக நான்லாம் இது பண்ணல. இந்த வார்த்தைக்கு சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆளுக்கு செருப்படி கிடைக்கணும். இப்ப வாயினாலே I really hope திவ்யா வீட்ல இருந்து வர்றவங்க இந்த சாண்ட்ராவோட முகத்திரைய கிழிச்சு நாளா தொங்க விடணும். இவ்ளோ பெரிய அக்யூசேஷன் உங்க பொண்ணு மேல வச்சிருக்காங்க. அவங்க ஒரு மனுஷியா கூட மதிக்க முடியல, ஒரு கிரீச்சர். அந்த கிரீச்சரை நீங்க இந்த யாரு திவ்யா வீட்ல இருந்து வருவாங்க தெரியல. போன வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க அம்மா அப்பா எல்லாம் வருவாங்கல்ல தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டா இருந்து ரித்திகா வரீங்கன்னா இந்த பர்சன் இந்த பர்టిక్యులர் சாண்ட்ரான்ற பர்சனோட முகத்திரை கிழிஞ்சே ஆகணும்.
எவ்வளவு பெரிய வார்த்தை அது நீங்க சொல்றீங்க. இதுக்கு யாருன்னா சப்பக்கட்டு கட்டிட்டு அவங்க ரொம்ப வந்து டிப்ரெஷன்ல இருந்தாங்க, இவ ஏன் இப்போ ஹெல்ப் பண்ண போனா, இவளுக்கு அன்னை தழசு ஆகணும்னா, ஆமா பிரஜன் அங்க இருந்து சொல்லிட்டு போறாரு அவளை பாத்துக்கோன்ட்டு. இவங்க வெளியில வராங்க, வியானா வந்து கேக்குறாங்க சாண்ட்ரா சாப்பிட்டாங்களா திவ்யா, சாப்பிட்டு வச்சிட்டீங்களா திவ்யா. ரம்யா அங்க இருந்து வராங்க, சாப்பிட்டாங்களா சாண்ட்ரா, சாப்பாடு குடுத்தீங்களா. அங்க இருந்து எல்லாருமே சாண்ட்ராக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா திவ்யா, ஏன் எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க, என்ன பண்ண சொல்றீங்க, என்ன ஒரு பொண்ணு பண்ணும். அவங்களால உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும் நம்மளுக்கு, நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்க ஐயோ நான் இவன் ஒரு மென்டல் கேஸ் உள்ள விட்டதுக்காக அந்த பொண்ணு ஏங்க எல்லாத்துக்கும் குத்தகைக்கு எடுத்துட்டு இருக்கணும். நீங்க நான் முதல்ல திவ்யா மட்டும் இல்ல, சபரி அடி வாங்கினாரு, தேவையில்லாம அடி வாங்கினாரு. லிட்டரலா அவங்க அடிச்சாங்க. இப்படி என்னதான் வேணும் சபரி உனக்கு, ஸ்டாப் இட். இவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க சீரியஸா. இப்படியே வந்து நாமினேஷன்ல வராம அப்படியே இது பண்றதுக்கு சேர்த்து பண்ணுவாங்க. கப்பு வாங்குறதுக்கு கூட இவங்க நாமினேஷன்ல வேற இருக்காங்க. தெரிஞ்சு இவங்க கப்பு வாங்குறதுக்கு என்ன வேணா செய்வாங்க போல இருக்கு. இன்னும் யார் என் கையை பிடிச்சி இழுத்தாங்க, அங்க விக்கல்ஸ் பிடிக்காது, அவங்களெல்லாம் கூட அக்யூசேஷன் வைக்கலாம். இல்ல நமக்கு லைவ்ல கூட வந்துட்டு சாண்ட்ரா வந்து அழுததை பார்த்து நீங்களா சந்தோஷப்படுவீங்களா, அழுததை பார்த்து சந்தோஷமா இருக்கு நிஜமாவே. ஆனா இவங்கள திருத்துற ஜென்மமே கிடையாது. என்ன அக்யூசேஷன் வைக்கிறாங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு, எங்களுக்கு திவ்யாவை பிடிக்கல, ரெண்டாவது பட்சம் என்ன வார்த்தை அது. சுபிக்ஷாவை பார்த்து நாயின்றதும், உங்க புருஷன் கூட திவ்யா அஃபேர் இருக்குன்னு சொல்றதும், நீங்க எல்லாம் ஒரு மனித ஜென்மமா இப்படிலாம் ஒரு வார்த்தையை விடுறதுக்கு. இல்ல நீ சொல்லணுமா நீ என்ன பண்ணேன்னு ஒரு வார்த்தையை கேக்குறாங்கன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல. அந்த பொண்ணுக்கு இன்னும் எதுவுமே புரியல. ஆனா இது ஒரு பெரிய 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 ஒரு அலாரம் திவ்யாக்கு, சாண்ட்ரா விட்டு நவுறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்க யாரும் பக்கத்துல போகணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றவங்க மூஞ்சி மேல காரி துப்பிட்டு நீங்க பாட்டுன்னு போங்க. இந்த லேடி கூட இந்த மாதிரி ஒரு வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி பண்றதுன்னு சொல்லி ஒருத்தவங்கள சொல்றீங்களே, என்னங்க இது, என்ன நீங்க என்ன ஒரு என்ன உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு, இல்ல ப்ராப்ளம் இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா, ஒண்ணுமே புரியல. இப்ப இவர் கூட பிரஜன் கூட ஏன் போனாருன்றதே தெரியல. அவர் நல்ல பேர் இருந்துட்டு வெளியில போயிடணுன்ற மாதிரி இருக்காரு. வெளியில போயிட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. இந்த வீட்டுல அவர் அவ்வளவு ஹாப்பியா பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே இது பயங்கரமான இவங்க ஒரு 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 போட்டு அழுத்துவாங்க. இவங்க சத்தியமா சொல்றேன், எதுக்கு இந்த மாதிரி ஜோடியா அனுப்ப கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அது இதுதான். அதுவும் பார்த்தேன்னா இவங்களை ஏன் அனுப்புறாங்க, மோஸ்ட் பொசசிவ் பர்சனை உள்ள அனுப்பியிருக்கீங்க. சீரியஸா நான் வந்து இந்த சீரியல்ஸ்ல எல்லாம் வில்லி கேரக்டர்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா, என் புருஷன்ட்ட நீ எப்படி பேசலாம், உன் வாழ்க்கையை அழிச்சிருவேன், நீ எப்படி என் புருஷன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து. இவங்களே நிறைய ஒரே வில்லி ரோலா நடிச்சிருக்காங்க நிறைய. அப்படி நடிச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு உடம்புல ஊறிடுச்சாங்க. சீரியஸா இதெல்லாம் கதையாதாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சீரியல் இப்ப பார்த்தேன் நான், இவங்களுக்கு தலையணை பூக்கல. அந்த பொண்ணு வந்து எவ்வளவுக்கு ரேட் எடுக்கிற அப்படின்னா 13,000 அப்படின்னு, எனக்கு அந்த சாரி கொடுத்துறியா அப்படின்னு, சரி இந்தாங்க வச்சுக்கோங்க, மறுபடியும் ஒரு சாரி எடுமா, மறுபடியும் அந்த சாரி, இது என்ன ரேட்டு 15,000, அது எவ்வளவு வந்தா உனக்கு 18,000 ரூபாய், என்ன விட நீ எப்படி அதிகமான சாரி காசு கொடுத்து எடுக்கலாம் அப்படின்றாங்களே. ஐயோ எனக்கு பயமா இருக்குது இந்த மாதிரி உலகத்துல. அப்பா சாமி, நான் மீட் பண்ண கூடாதுடா இந்த மாதிரி. ஒரு சீரியஸாவே நான் வந்து அலறிட்டேங்க இவங்க வச்ச அக்யூசேஷனுக்கு. பொண்ணுனா என்ன வேணா பேசிடலாம். நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ. எல்லா சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரீயா பழகுறவங்க. உடனே அவங்கள நீங்க ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க பெருசா ஆக்க முடியாது, புரியுதுங்களா. இல்ல அங்க ஓப்பனா சொல்ற இந்த பார்வதி கமருதினையே சேர்த்து சொல்லக்கூடாது, எங்களை சேர்த்து வச்சு பேசாதீங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க. அது தப்புன்னு சொல்ல உள்ள வந்தவங்க அதே தப்பு இவங்க செய்வாங்களா? நான் கேக்குறேன், உங்க புருஷனுக்கு ஒன்னும் பப்பா இல்லைங்க, ஒன்னும் 18 வயசு இளம் வாலிபன் கிடையாது. அவருக்கு 45 இருந்தா கூட அங்க அத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க. இல்ல 40 பிளஸ், கிட்டத்தட்ட 42, 43, 45 வயசு இருக்கும் கூட வச்சுப்போமே. அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்குமா? அவங்களுக்கு என்னங்க தலையெழுத்து உங்க புருஷனை கட்டிட்டு அழுவணும்னு? இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா என்ன? வேற ஒரு பையனே கிடைக்க மாட்டானா? அதுவும் ஒரு கல்யாணமான யூஸ் பண்ணிக்கிட்டேன் என் புருஷனை, கேமுக்காக யூஸ் பண்ணி எனக்கு எதிராக திருப்பி விட்டா. உங்களதான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாரு. உங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து டாப்லயே இல்ல, இவங்க கைக்குள்ள போடணும்னா எப்ப பாரு வந்து வினோத்தை தான் அவங்க கையில போட்டுக்கணும். நீங்க பொண்டாட்டி கூட இருக்கும் போதே உங்களை கையில போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தான் பொண்டாட்டி இல்ல, அவரும் அதான் ஆசைப்படுறாரு. அவரும் வேணாலும் உள்ள போனா கூட ஒன்னும் இல்ல. இல்ல ஒரு புருஷன் எப்படி பத்திரமா இருக்க முடியும் தெரியல. போற இடத்துல பொண்டாட்டி, ஸ்கூலுக்கு போனா கூட கானா வினோத்தோட வைஃபே வந்து பரவாயில்ல போல, எந்த ஒரு இது இல்லாம அங்க உட்காந்துருக்காங்க. இத்தனைக்கும் அவர் மேல அவ்வளவு அக்யூசேஷன் இருக்குது. இவங்க கூட வந்து திருப்பி ஒரே டைலாக் சொல்றாரு உங்க ஹஸ்பண்ட், நான் நல்ல புருஷன், நல்ல அப்பா, என்ன நல்லா வளர்த்துக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துக்கிறாங்க. இல்ல இப்ப அவர் நிலைமை வெளியில என்னன்னு யோசிச்சு பாரு. இவங்களை விட அவருக்கு பயங்கரமான டிராமா. இப்ப எவ்வளவு கேள்வி கேட்பாங்க,
எனக்கு இது 2 நாள் கழிச்சிருந்தா கூட கேளுங்க ப்ளீஸ். நான் இது வேற யார் ரிவ்யூல யாராவது இதை பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. யார் ரிவ்யூ நாங்க பாக்குறது வேற இல்ல, எங்களுக்கு நைட் ஆயிட்டுன்னு தூங்குறதுக்கு தான் தோணுது. யாராவது ஒருத்தர் இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் திவ்யா. இது வந்து பொண்ணுங்கன்னு உள்ள இருந்தாங்கனாலே அவங்க எவனா ஒருத்தன் கையை பிடிச்சி காலை பிடிச்சிதான் மேல வருவான்னு ஒரு சொசைட்டி யோசிச்சுட்டு இருக்கு. இன்னமுமே ஐடில ஒரு பொண்ணு வேலை பாக்குதுன்னா அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்ரைசல் இல்ல லைக் என்ன சொல்றது, ஒரு மேல ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா அவளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அவ ஹையர் அஃபிஷியலோடன்னு சொல்ற ஒரு உலகம் இது. அந்த மாதிரி இந்த சீசன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியில வரக்கூடாது ப்ளீஸ். சம்வன் மஸ்ட் அட்ரஸ் திஸ். இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. வேற எதுவுமே இல்லை எனக்குன்றாங்க. ஹியூமனிட்டி இல்லையா? இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா சோறு அங்க போட்டாங்க, துணியும் இருக்கு, என்ன இல்ல? புருஷன் இல்லையா அங்க? என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் வெளியே போகணுமா கேட்டாங்க பாரு. நானும் வெளியே போகணுமா உனக்கு? அண்ட் எபிசோடுக்கு வந்து வந்தோம்னா யாருங்க அதை கிளப்பி விட்டது திவ்யாவுக்கு ரோஸ்ட்னு? சீரியஸா இது ஒன்றும் பெருசா ரோஸ்ட் கிடையாது. ஆனா ஒரு அட்ரஸ் பண்ண விஷயங்களை அட்ரஸ் பண்ணாங்க. பட் அதுல எனக்கு ஒரு குறை வந்து அவங்க இப்படி வச்சிருந்தது எனக்கு தப்பா படலை. எனக்கு அந்த ஹேண்ட் கெஸ்டர்ல எதுவுமே தப்பா படலை. அதுக்கு தப்பான மீனிங் இருக்குன்னு அவர் சொல்றாரு. எனக்கு அது மீனிங் என்னன்றது தெரியல. இதை விட கேவலமான கெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு கம்ருதீன் பண்ணாரு. அவ இப்படி சொன்னா அப்படி பண்ணா பாம்பு டான்ஸ் ஆடினான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் வந்து எதுவும் இல்ல. ஒரு அசிங்கமாவே பேசினாரு ரம்யாவை. பீப்லாம் போட்டாங்களே, என்ன வேர்டுனே தெரியல. அதெல்லாம் காதுலயே விழல. ரம்யா சொல்லாத வார்த்தை. ரம்யா கம்ருதீன் நீங்க பரவாயில்ல இவ்வளவு மாறிட்டீங்க, நீங்க வந்து சேவ்டு. ஆனா திவ்யாக்கு அவ்வளவு ரோஸ்ட் இல்ல. ஆனா எனக்கு ஒரு டவுட், கட் பண்ணிட்டாங்களா சேனல்? ஏன் நான் இதை சொல்றேன்னா, திவ்யாவை திட்டிட்டு இருக்கும்போது ரம்யா இந்த பக்கம் இருந்தாங்க, அந்த பக்கம் இருக்காங்க. பட் பிரேக் நடுவுல வரல. அதனால எனக்கு புரியல. பிரேக் இந்த சென்ஸ் அவர் பிரேக் வாங்கிட்டு போற மாதிரி காட்டல, நம்மளுக்கு பிரேக் வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோட் சுபிக்ஷாவோட பாட்டுல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒருத்தர் மிதிச்சு மேல வர்றது யாருன்னு கேட்டாங்க. இது திவ்யாவோட டைலாக் தான். அது ஏன்னா எல்லாருமே அதை சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருத்தங்களை மிதிச்சு மேல வரவே முடியாது, அது என்னைக்குமே அது நம்மளுக்கு நல்லதே கிடையாதுன்னாங்க. அதுதான் இருந்தது. அப்புறம் வினோத் வந்து ஆதிரைய சொன்னாங்க, என்னை வந்து மிதிச்சுட்டு அவங்க மேல வர பாக்குறாங்க. வியானா பார்வை சொன்னாங்க, சபரி வந்து திவ்யாவை சொன்னாங்க. எதுக்கு வந்து அவங்க திவ்யாவை சொன்னாருன்னே எனக்கு புரியல. இப்பயும் அவர் வந்து சபரி அவங்களோட இதை வந்து கேமை வந்து குறைச்சி போட்டு அவங்க மேல வரணும்ன்றத பாக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாரு. அமித் வந்து கனியை சொன்னாரு. அரோரா வந்து ரம்யா வந்து சபரியோட கேமை வந்து ஸ்பாயில் பண்றாங்க. எஃப்ஜே வந்து பாரு ரம்யா 2 பேருமே அவங்க கேமை பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சுபிக்ஷா தான் சூப்பரா சொன்னாங்க, பார்வதி கம்ருதீனோட இதை வந்து பிரேக் பண்றாங்க. அது ஏன்னா அவருக்கு சுத்தமா பேசவே வராது. பார்வதி கம்ருதீனோட கேமை அமுக்கி அவங்க மேல போறாங்க, கம்ருதீன் பார்வதி கூட சேர்ந்து கீழே போயிடுறாருன்னாங்க. அவருக்கு வேற பேச வேற தெரியாது. இவங்க நல்லா பேசுவாங்க, அவங்க பொழைச்சுன்னு போயிடுறாங்க, இவர் அப்படியே நின்னுடுறாங்க. அப்புறம் ஆதிரை வந்து சொன்னாங்க, சுபிக்ஷா நீ யாரு, நீ வெளியே போ, உங்களுக்கு யாரு கேக்குறதுக்கு ரைட்ஸ் குத்தா? ஆதிரை வந்து சொன்னாங்க, எஃப்ஜே வந்து கேமுக்காக பெண்களை யூஸ் பண்றாரு, நான் உள்ள இருந்த வரைக்கும் என்ன, அதுக்கப்புறமா வியானாவை யூஸ் பண்றாருன்னு எனக்கு தோணுச்சுன்னு நெத்தேடியா தான் கேட்டாங்க. கம்ருதீன் வந்துட்டு அரோரா வந்து ஆதிரையால வந்து கீழே போறாங்க, இவங்க வந்து அவங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க அதனால சொன்னாங்க. அவங்க வந்து ஆதிரை பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வந்து இல்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸால வினோத்தை வந்து மார்க் பண்றாங்க. என்ன பார்வதி கிட்ட இருந்து பிரிக்க. அதான் அவர் கேட்டாரு, ஏங்க அது எப்படிங்க நீங்க சொல்ல முடியும், அவங்க தானா சுய புத்தியில யூஸ் பண்ணி கூட தானங்க பண்ணிருக்கலாம், அவங்க நல்லா தானங்க கேட்டாங்க. நான் அப்புறமா சொன்னேன், வாருக்கு போறவங்களாம் இந்த மாதிரி தெரு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க, நீங்க சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் சார், எது கூட வந்து போடுறதுனே இல்ல. அப்புறம் நீ தெருவுல தண்டை போடுற நாய் தான். பிரசன்ட் சொன்னாரு, கனி வந்து எஃப்ஜே சபரி விக்ரம் இவங்க எல்லார் கேமையுமே அடிச்சுட்டு மேல வர பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அப்புறம் சாண்ட்ரா வந்து விக்ரம் கனி வந்து விக்ரம கீழே டவுன் பண்றாங்க. பார்வதி வந்து விக்ரம் கனி எஃப்ஜே இவங்க 3 பேருமே ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தலைமை எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுதான் கரெக்டான இது. இவங்க 2 பேருமே வேஸ்ட். பிரசன்ட் சாண்ட்ரா 2 பேருமே சொன்னது வேஸ்ட். ஒரு தலைமை இல்ல அங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு தலைமை எடுப்பாங்க. விக்ரம் கைட் பண்ணுவாரு, கனி அவர் பேச்சை கேட்பாங்க, எஃப்ஜே அவர் பேச்சை கேட்பாங்க. ஒரு நேரம் கனி வந்து கைட் பண்ணுவாங்க, அப்ப எஃப்ஜேவும் விக்ரமும் அவர் இவங்க மாத்தி ஒருத்தருக்கு அட்வைஸ் கேட்டு அவங்க வளர்ந்துக்கிட்டே போறாங்க. பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் பார்வதியோடது தான். அப்பதான் சொன்னாங்க, எஃப்ஜே என்ன வந்து எப்ப பாரு லேபிள் பண்ணி அவன் மேல போகணும்னு பாக்குறான், நான் இப்படி நான் அப்படி நான் இது நான் அது இந்த மாதிரி என்ன லேபிள் பண்ணி மேல வரணும்னு பாக்குறான். அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான், அவர் பண்றாரு அது நிறைய. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க உங்களை நிறைய பேர் வன்மத்தை வச்சு பேசின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சுனாங்க. இதுல இன்னும் நிறைய பேசுனதெல்லாம் யாருமே வரலையா, இல்ல வந்து அவங்க எல்லாம் பேசவே இல்லையா, அது தெரியல. டப்புன்னு கட் பண்ணா நமக்கு ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. கனி வந்து அமித்துக்கு சொன்னாங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க முதல்ல என்கிட்ட அட்ரஸ் பண்ணிருக்கணும்,
சம்மந்தமே இல்லாம அங்க போய் சொல்றீங்க. இவ்வளவு நாளா என் கூட ஃப்ரெண்டு எங்க கூட சுத்திட்டு திடீர்னு அங்க போய் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. மாறி போச்சு. ஆமா. யார் வியானா கிட்ட போயிட்டு இப்போ உட்காந்து அட்வைஸ் கேட்டுனுக்குறாரு. வியானா வந்து கனி ஃபர்ஸ்ட் டைம்ல கனி அக்கா கனி தீரு நீ என்ன சொல்றியா அதான் நான் இப்போ எஃப்ஜே கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு கானா வினோத்க்கு அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எடுத்துட்டாங்கன்னு உங்களுக்குலாம் பதட்டம் ஆயிடுச்சு, கோவம்னா முன்னாடி வரீங்க, ஆனா வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம்னா ஒழுங்கா பேச வரல, பாயிண்ட் கிடைச்சா அப்படியே நெஞ்சு நிமித்தி சண்டைக்கு போறீங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த விஷயமும் திவ்யா கொண்டு வந்த விஷயம் தான். ஆமா, இல்லனா இது வந்து எல்லாமே திவ்யா கொண்டு வந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா திவ்யா கிட்ட அங்க கருத்து கேட்கப்படவில்லை. ஆனா ஒண்ணே மட்டும் சொன்னாரு, நீ தானமா சொன்ன. அல்ல அவங்க பேச ஆரம்பிச்சோன்னா நடுவுல கட் ஆஃப் பண்ணாலும் இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு வந்து அவர் பண்ணுவாங்க. ஏய் அப்படின்னு வந்து அவங்க சாதாரணமா சொல்லி உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது இல்ல, அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்க்ல இருக்காங்கன்றதுனால தான் ஏன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா சார் எனக்கு அப்படி சொன்னது, வேற யாரா சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு கோவம் வந்திருக்காது. விட்டா நீங்களும் பிரச்சனும் வந்துட்டு அப்படியே வந்து சண்டை போட்டுருப்பீங்க போது இவ்வளவு கிட்ட வந்து நினைக்கிறீங்க. ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி உட்காந்துனாங்க ஊர் ரவுடிங்க. ஆமா, பை தி வே ஹிந்தி பிக் பாஸ்ல கௌரவ் கண்ணா வின் பண்ணிருக்காரு. someone doesn't know, சோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அனுபமா, அதாவது பாக்யலட்சுமி சீரியலோட ஹிந்தி வருஷன் இன்னும் ஓடின்னு இருக்கு. இங்க பாக்யலட்சுமி முடிஞ்சிச்சு, அதுதான் வந்து ஒரிஜினல். அது ஒரிஜினல் பெங்காலி தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் அனுஜ் கேரக்டர், அதாவது வந்து இவங்களுக்கு வந்து கொண்டு வராத ஒரு கேரக்டர். பாக்யலட்சுமிக்கு ஒரு பேர், அப்புறமா ஒரு பேர் வந்த மாதிரி ரஞ்சித் வந்தாரு வந்த மாதிரி போயிட்டாரு. ஆக்க பார்த்தாங்க பேர். அது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்ல, அதுல கூட அவர் துபாய் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. அவர் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேரா வந்து அதுல வந்து என்னென்னமோ கதை போயிருக்கும். அந்த கேரக்டர்ல நடிச்ச இவர் அனுஜ் கப்பாடியா கேரக்டர்ல நடிச்ச கௌரவ் கண்ணா வின் பண்ணிருக்காரு. நான் அது பெருசா ஃபாலோ பண்ணல, ஸோ அதனால எனக்கு அவர் கேம் எப்படி அதான் எனக்கு தெரியாதுங்க. ஹிந்தி பிக் பாஸே பக்கமே போகல. பட் அதுல ஒரு தானியா மித்தல்னு ஒண்ணு இருந்தது, அவங்கள பத்தி நிறைய ரீல்ஸ் வந்துருந்தது, அதெல்லாம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க சொல்றாங்க உங்க மேல இருக்கிற விமர்சனத்தை உங்களால ஏத்துக்கவே முடியல, நீங்க கலாய்க்கிறீங்க இல்ல கிண்டல் பண்ணும்போது வந்து மத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஹர்ட் ஆகுன்றதுலாம் உங்களுக்கு தெரியலையா? எவ்வளவு காலம் கழிச்சு கேக்குறாரு. நீங்க அவங்க எல்லாருமே போய் அந்த எடுக்க போயிட்டதுக்கு அப்புறமா நீங்க சொல்றீங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க. என்ன சதி பண்ணாங்க, யார் சதி பண்ணாங்க? எனக்கு சபரி சதி பண்ணாருன்னு எனக்கு தோணுச்சு. கமருதீன் சபரி கூட கேம்ல வந்து இன்வால்வ்லாவே இல்லை, அதனால அவர் தான் சபை வந்து அங்க போட்டு குடுத்துட்டாருன்னு நாங்க நினைச்சோம். அதான் வந்துட்டு இவரு பிரஜன் விஜேஎஸ் கேட்டாரு, நீங்க இந்த மாதிரிலாம் வந்து போய் ரியாக்ட் பண்ணும்போது நீங்க எவ்வளவு வீக்குன்றது அது காட்டுது. ஆனா அப்புறமா சபரி அங்க வந்து சொன்னாரு, யாரும் என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட நான் அங்க எல்லாத்தையும் வச்சுட்டு தானே உங்க கூடவே தானே வந்து நின்னேன், ஏன் மேல இவ்வளவு பெரிய ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்க? நாய் மாதிரி நைட்லாம் முடிச்சுட்டு இருந்தேன், நாய் மாதிரி நைட்லாம் முடிச்சிருந்தேன், நம்ம சொல்ல விரும்பல. அப்புறமா பரதேசிங்களா எல்லாம் தூங்குனீங்க, மறுநாள் ஊந்து அதான் சொல்றேன், நீங்க அவரை வந்து அக்யூஸ் பண்றதுன்றது துரோகம்னு அக்யூஸ் பண்றீங்க. காட்டி கொடுத்தவன். இதுல வேற ஒரு சொல்றாங்க, கமருதீன் அதை எடுத்துட்டு பின்னாடி இப்படி கொடுத்தாரு, அது வந்து பாக்கெட்ல போடும்போது பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துச்சு. சின்ன வாங்கவே இல்ல அது கையில, நீங்க டைரக்டாவே கீழே தான் போட்டீங்க கமருதீன், அந்த அளவுல தான் இருந்தது. அப்புறமா சுபிக்ஷா ரொம்ப ஆசைப்பட்டாங்க போல இருக்கு அந்த ஏவி, எங்க போட்டாருன்னே தெரியல சார், எங்க போட்டாருன்னு தெரியல, கொஞ்சம் காட்டுங்களேன். இல்ல இந்த பிக் பாஸ் ஏதி இதுல அது பக்கத்துல தான் இருக்குது, உங்க கூட காட்ட மாட்டீங்க போல இருக்கு. நீங்க நல்லா தானங்க பண்ணாங்க. இந்த அழகா ஒரு படமா காமிச்சிருக்கலாம். ஆக்சுவலா ட்விட்டர்ல கேஸ்கேட்னு ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே எடிட் போட்டுருக்காங்க. மேபி உங்களுக்கு வந்து சுத்தமா இது இல்லைன்னா அவங்களையாவது எடுத்தாங்க போடுங்க, அவங்க பர்மிஷன் கேட்டு. நிறைய பேர் பார்க்காதவங்க போய் ட்விட்டர்ல கேஸ்கேட்னு போட்டு இந்த ரெட்ரோ டீம் வின் பண்ணதை பாருங்க. அவர் அந்த ரெட்ரோக்கு ஏத்த மாதிரி பழைய பாடல் மாடி தீரது நான் ட்ரை பண்ணா வந்து அந்த லிங்க் வேணா கமெண்ட்ல வந்து டாக் பண்ணி நான் காமிச்சிருக்கேன்ல. ஆமா, நான் அதை டாக் பண்றேன், நீங்க அதுல வேணா போய் பாருங்க. நிஜமாவே சூப்பரா பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருந்துச்சு, ரொம்ப அந்த நல்லா இருந்தது அதை பாக்குறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்திருந்தாங்க, ஒவ்வொரு யாருமே அங்க விடுபடல. ஆமா, அதாவது ரெட்ரோ டீமுக்கு. ஆமா. நெக்ஸ்ட் வந்து பார்வதி வந்து சொன்னாங்க, என்ன பார்வதி நான் தான் எப்ப பாரு உங்களை திட்டினே இருக்கேன், நான் வரோம் அப்படின்னு. அப்ப இல்ல சார், நீங்க வழி நடத்துறீங்க அப்படின்னு கூட மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறமா வந்து நீங்க சொல்லுங்களேன், நான் எதெல்லாம் கேட்கணும், நீங்க லிஸ்ட் போட்டு வச்சிருந்தீங்களா அதெல்லாம் சொல்லுங்க. இல்ல விக்ரம் வந்து ஆக்டிவிட்டி டோரை வந்து லாக் பண்ணது தப்புன்னு நீங்க பேசணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். அது ஏதாவது தப்பா இருந்ததுன்னா பிக் பாஸே அதை அட்ரஸ் பண்ணிருக்க போறாரு. இதை நாங்களே அந்த இதுல சொன்னோம், இவர் வந்து சபரி எடுத்து உள்ள போடுங்க, ஜெயில போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தா அது செல்லாது, இவரை தூக்கி பிரச்சனை தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூளை கூட இல்லையா பார்வதிக்கு? எனக்கு புரியல. கேமர்ன்றீங்க, ஆனா உங்களால அவரை சொல்றாங்க வினோத்தை, உங்களால தான் சுத்தமா தாங்க முடியல. ஒரு சின்ன தோல்வி கூட உங்க மூஞ்சில அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன். டீமுக்கே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எஸ்பெஷலி பார்வதிக்கு நான் சொல்றேன், பார்வதியால கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியல எதையுமே. ரம்யா அதுக்குள்ள அதர் காட்டுறாங்க டிவிலேயே அவங்க மூஞ்ச. ரம்யா வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க பிசிக்கல் வயலன்ஸ்லாம் பண்ணீங்க, அது தப்பு, நீங்க வந்து பிக் பாஸ் சொல்லட்டும் அப்பதான் நாங்க சபரியை ஜெயிலுக்கு அனுப்புவோம்லாம் நீங்க பேசுனீங்க. ஒரு தலையா நின்னு பேசுற இதுவா அது? இப்ப இதுல வேற கிரெடிட் ஸ்டீலிங்னு வேற சொல்றாங்க. பார்வதி அந்த லைன் அவங்க சொன்னாங்கன்னா என்ன, நீங்க சொன்னா என்ன, ரெண்டு பேருமே சொன்னது தப்பு. அதுக்கப்புறமா இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே இப்படி மாத்தி மாத்தி பிக் பாஸ் சொல்லணும், பிக் பாஸ் சொன்னா அப்புறம் வீட்டுக்கு தலை எதுக்கு? அப்புறமா வந்துட்டு
பார்வதி வந்து எனக்கு புரிஞ்சிச்சு சார். பார்வதிக்கு புரிஞ்சிச்சா, வா அதிசயம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறமா வந்துட்டு ரம்யாட்ட உங்களுக்கு வாயில கண்ட்ரோலே இல்ல ரம்யா, அவ்வளோ வந்து ஒரு இன்டீசென்ட்டா அவங்க கிட்ட வந்து நீங்க இது யாரு கமருதீன்கிட்ட பேசுனீங்க, நீங்க உட்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவா பேசுனீங்க. ஆனா உனா நீங்க தான் சொல்றீங்க பாம்பேல பாஷான்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்கீங்க. அவர் எவ்வளவு அசிங்கமா உங்களை திட்டினாரு. அதான் சொன்ன கமருதீன் என்ன வார்த்தை விட்டீங்க, என்னென்ன பேசுங்க, அவங்க பேசுனது கூட தப்பா இருக்கட்டும், நீங்க என்ன வார்த்தை பேசுங்க, உங்களுக்கு சுத்தமா கண்ட்ரோலே இல்லையா? அது என்ன திவ்யா அவர் பேசுனது மகா மட்டமான வார்த்தை, ரொம்ப தப்பு. ஆனா நீங்க பண்ண ஹேண்ட் கெஸ்டர் என்ன, அது நீங்க எதுக்கு அதை பண்ணீங்க? ஆனா அவங்க சொன்ன கையை பிடிச்சிட்டு போறதுதான் நான் சொன்னேன். அது கையை பிடிச்சிட்டு மட்டும் இல்ல, அது வேற மீனிங்கும் வரும். வார்த்தைனா எல்லாரும் அளந்து விடணும் அப்படின்னு கேட்டீங்களே, அது நான் பிஞ்சிடும் கேட்டேன் சார். அது தப்பான வார்த்தை தான். அன்னைக்கு என்ன சொன்னீங்க, ஜடையில இருக்கிற முடி பிஞ்சிடும், அந்த பில்ல பிஞ்சிடும். அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் வந்து இல்ல அட்வைசர் இல்ல அசிஸ்டன்ட்ன்ற போஸ்டிங்க வந்து நீங்க ஒருத்தர் கொடுத்தீங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு கேப்டனா நீங்க என்ன ஒரு பொசிஷன் எடுத்தீங்க? எல்லாத்தையுமே அவர் தலையில கட்டிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு அப்பதான் FJ சொன்னாரு. பிரசன்ட் வந்து உள்ள போட்டோம், கமருதீன் வந்து பின்னாடியே ஆக்டிவிட்டி ரூம்ல போட்டோம். அப்புறமா அப்படியே எடுத்து பூட்டிடலாம் அவங்களெல்லாம். நம்ம இங்க இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு தலையா நான் கூப்பிடுறேன் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா நாங்க போயிட்டு ஆக்டிவ் ரூம்குள்ள போயிட்டு நாங்க எடுத்து அவங்களை பூட்டிட்டு நாங்க அந்த நெக்லஸ் திருடிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. அப்ப தலையா அவங்க இருக்காங்களா இல்ல ஒரு கண்டஸ்டன்டா வந்து அவங்க நடந்துக்கிறாங்களா? அவங்களுக்கு NFP பாஸ் வேணும். ஆமா, அது என்ன வேணா பண்ணுவாங்க. அதாவது அவங்க உடம்பு சரியில்லைன்ற கார்டை வந்து யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா டாஸ்க்னு வந்துட்டா அந்த உடம்பு சரியில்லாததெல்லாம் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி வந்து ரம்யா வந்து சொன்னாங்க, சார் நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல கூட லீடரா இருந்தது இல்ல சார். அப்போதான் விஜய் சார் நான் மட்டும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஹோஸ்டிங் பண்ணினா இருக்கிறேன். அப்புறமா திவ்யா சொன்னாங்க, இல்ல சார் இங்க யாருமே கேட்கவே மாட்டாங்க. உட்காருங்க. அவங்க அப்படிதான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்றதை கேட்கலன்றது ஒரு விஷயமா சொல்றீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, ஐயோ ஐயோ பாவம் ஐயோ பாவம்ன்ற மூஞ்சி எல்லாம் வச்சுக்காதீங்க. எதுக்கு ஐயோ பாவம்? ஐயோ பாவமே வேணாம். நம்ம டெய்லியும் தானே பேமெண்ட் வாங்குறீங்க. எல்லாரும் கை தட்டுவாங்க. இல்ல நான் சீரியஸா நானும் தான் வாங்குறேன். நம்ம காசுக்காக தானே நீங்க காசு வாங்குறோம், அதுக்கேத்த ஒரு உழைப்பு போடக்கூடாதா? அது இல்லாம என்னங்க நீங்க ஆடுறீங்க? நல்லாவே புடிச்சு சுத்துது சார். அதான் வந்து சொன்னாங்க, இப்ப என்ன இப்ப நீங்க வந்து எதுக்கு நீங்க வந்து கேப்டனா இருக்கணும்னு பாத்தீங்க. எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னா ஐயோ எனக்கு பண்ண தெரியாது என்ன விட்டுருக்க, நான் கேம்கே வரலன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ வேணும் அவ்வளவுதானே. எப்படி பண்ணணும்னு புரியல சார். அடுத்த அதையும் சொல்லியாச்சு. இல்ல நாமினேஷன் ஃப்ரீ வேணும் அவ்வளவுதானே. நல்லாவே புட்டு வச்சிட்டார். எனக்கு பிடிச்சிருந்ததுங்க சீரியஸா இன்னைக்கு அவர் பேசினதெல்லாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கனி வந்து சுபிக்ஷாவை வந்து சேவ் பண்ணாங்க. அப்புறம் விக்ரம் பாரு, கமருதீன், அமித், கானா வினோத், திவ்யாக்கு வந்து சொன்னாங்க, நீங்க கத்தாதீங்கன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்து வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நாங்க கேட்கவே இல்லை. நீங்க வந்து வேற ஒரு திவ்யாவை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் இருப்பாங்க அப்படின்றப்ப பார்வதி மட்டும்தான் FJவும் சாண்ட்ராவும் இருப்பாங்கன்றத கரெக்டா சொன்னாங்க. மத்தவங்க எல்லார் வாயிலும் பிரஜன் வந்துருச்சு. அதான் பிரஜன் நல்லா பண்ணியிருந்தாரு இந்த வீக். சோ யாராலயும் அதை அக்செப்டே பண்ண முடியல. பிரஜன் சொன்னா நல்லா தான் பண்ணேன், ஏன் என்னன்னே தெரியல. அப்பவே அவங்க சொன்னாங்க, நீ தப்பு பண்ணிருக்க, அது உனக்கு வெளியில போனோன்னு தெரியும். மறுபடியும் திவ்யாவை தான் மீன் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு மனித குலத்துக்கே வந்து ஒரு இழிவு பேரை வாங்கி தராம போக மாட்டாங்க போல இருக்கு, என்னமோ தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு டோரை வந்து திறந்த உடனேயே கடகடன் இவங்க ஓட்டாங்க. பிக் பாஸ் திருப்பி கூப்பிட்டாரு. இது பெரிய அநியாயம். எப்படிங்க நீங்க திருப்பி கூப்பிடலாம் அவங்கள? அவங்க தான் டோரை தாண்டி போயிட்டாங்கல்ல. விதிமீறல் மைக்கா எடுத்து வச்சுக்கிட்டு ஓன் ஒப்பாரி வச்சாங்க. பரணி அங்க இருந்து மேல குதிக்கிறதுக்கு போனார்ல, வெளில குச்சோன்னா எதுக்கு வெளியில அனுப்புனீங்க? ஸ்ரீ அங்க இருந்து வந்து ட்ரை பண்ணார்ல, எதுக்கு வெளியில அனுப்புனீங்க? இவங்களெல்லாம் எதுக்கு வெளில அனுப்புனீங்க? அப்ப அவங்களையும் எடுத்து வந்து திருப்பி உள்ளதானே வச்சிருக்கணும். இவங்க தான் போறேன்றாங்கல்ல, நீங்களே கூப்பிட்டு உள்ள இருந்து கம்மிங் சைட். ஜாக்லின் 2 செகண்ட் லேட் ஆனதுக்கே வெளில அனுப்பிட்டீங்க. அவங்க எதுவுமே அவங்க 2 செகண்ட் தானங்க லேட் ஆனாங்க. அப்ப கூட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க அனுப்பி விட்டீங்களா அவங்கள? இவங்களுக்கு மட்டும் என்ன ரூலு? இவங்களையும் சேர்த்து அனுப்பி விட வேண்டியதானே. வெளில போயிட்டு 2 பேரும் சேர்த்து கும்மி அடிச்சுக்கிட்டு என் புருஷனை அவ யூஸ் பண்ணிட்டா, அவ வந்துட்டு இது சக்கரத்தி வந்துட்டா, என் வாழ்க்கையை அடிச்சிட்டா, ஐயோ 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 அவங்க அடிச்சுக்கிட்டோமே வெளியில வந்துட்டு. அதுக்கப்புறமா பிரஜனுக்கு வேற சொன்னாரு அவரு, இது வெளியில எல்லாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், உங்களை காப்பாத்த ட்ரை பண்றேன்னுலாம் சொல்றாங்க. அப்படிதான் இருந்தது நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. எங்களுக்கே ஷாக்கா இருக்குது முதல்ல நீங்க எப்படி இவரை வெளில அனுப்புனீங்கன்னு. என்ன நிலைமைனே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் இருக்கலாம் நீங்க உங்களை அவங்க சொன்னாங்க, பாப்பா நல்லா பாப்பா சார் பாத்துக்கிறேன், என்ன யாருமா பாத்துக்கிறது அப்படின்னாங்க. உங்களை நீங்களே பாத்துக்கணும் தான். வீட்டுல இருக்கும்போது எல்லாத்தையும் சமையல் எப்படி செய்யறது, துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்பிடுறோம். இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறமா வந்து சொன்னாரு, இவங்க வேற உட்காந்துக்கிட்டு இது சார் மச்சான் பண்ணுமா. ஓ இந்த நான் சொன்ன பீடியே எனக்கு பெருசா பிடிக்காது. அவங்க ரொம்ப ஓவர் போர்டு போகுது. அது வந்து நார்மலா இல்ல. இது இல்லையா சார் ஒரு எண்டு?
அப்படின்னு சொன்னாங்க. இது நீங்க உள்ளேயே பண்ணிருக்கலாம், நீங்க நிறைய நாளாவது இருந்திருப்பீங்க எல்லாம் சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாருங்க சீரியஸா. இவ்வளவு ஹாப்பியான பிரச்சனை வந்து நாங்க உள்ள சத்தியமா ஒரு நிமிஷத்துக்கு கூட பாக்கல. அதான் சொல்லிட்டாருண்ணா. ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அந்த மோட்ல தான் இருந்தார். ஓகே சோ இப்போ அதையும் அவங்க வந்து வேற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ஐயோ என் புருஷன் எனக்கு இல்ல, அவன் வேற எங்கேயோ போறான் அப்படின்னு போறாங்க. நீங்க எதுதான் பஞ்சாயத்து வைப்பாரா? விஜய் சேதுபதி தான் டெய்லி பஞ்சாயத்து வைப்பாரு. ஏமா சுகர் டேப்லெட் சாப்பிட்டுக்கிறமா, உன் கை கால்லாம் ஊதுது, இதுக்கு இல்லையா ஒரு எண்டு. 20 வருஷமா ஒன்னா இருக்கேன்னு சொல்றீங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ என்ன கண்ட்ராவியோ புரியல. என்னமோ பண்ணுங்க, எங்களால முடியல. இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.